மற்றும் ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். உதகையில் நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க கூடாது என துணைவேந்தர்களுக்கு மிரட்டல் விடுத்ததாக ஆளுநர் RN ரவி தெரிவித்திருந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். உதகையிலே 2 நாள் மாநாடு ஆளுநர் கூட்டியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் என சுமார் 52 கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே அவற்றின் துணைவேந்தர்கள் மற்றும் அவற்றின் பதிவாளர்களை அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அந்த அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டின் கீழ் தமிழக அரசின் கீழ் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த துணைவேந்தர்களோ அல்லது பதிவாளர்களோ அதிகாரிகளோ யாரும் செல்லவில்லை என்ற அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே ஆளுநர் அந்த மாநாடு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் அந்த மாநாட்டில் பேசியிருந்தார். இங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு மோசமான செயல் நடைபெற்றிருக்கிறது என்ற ரீதியிலே ஆளுநர் பேசியிருந்தார். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த கல்வி மாநாட்டிலே துணைவேந்தர்கள் பங்கேற்காததற்கு காரணம் தமிழக அரசு அவர்களை அழைத்து மிரட்டி இருக்கின்றது, அரசு அதிகாரிகள் மிரட்டினார்கள், அதனால்தான் துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக சில பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களுக்கு நாம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ஏன் நீங்க உண்மையிலே மாநாட்டுக்கு போல, என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சப்ப அவங்க கிட்ட ஒரு பேட்டி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆனா அவர்கள் யாரும் பேட்டி கொடுக்க தயாராக இல்லை. இது அரசுக்கும் ஆளுநர் தரப்புக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு மோதல் போல இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் நாங்கள் போய் பேட்டி கொடுத்தால் எங்களுடைய பதவி கேள்விக்குறியாகும், நாங்கள் பேட்டி கொடுப்பது சரியாக இருக்காது என்று சொல்லி வைத்தார் போலே அனைவருமே மறுத்து விட்டார்கள். நாம் ஒரு 4-5 பேருக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட போது தங்களுடைய அடையாளத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டனர். ஆனால் அவர்கள் சொன்ன பதில் என்பது தமிழக அரசு எங்களை மிரட்டவில்லை, நீங்கள் அங்கு போகக்கூடாது என்றெல்லாம் எங்களுக்கு எந்த மிரட்டலும் கொடுக்கவில்லை, நாங்களாக எங்களுக்குள் பேசிக்கொண்டோம். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருவரும் அடுத்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களோடு நட்பில் இருப்போம். பல மீட்டிங்களிலே பல விஷயங்களாக நாங்கள் பேசிக்கொள்வோம். அப்படியாக நாங்கள் பேசிக்கொண்ட போது ஒவ்வொருவரும் நாங்கள் போவது இல்லை என்று ஒரு சிலர் இது பேச ஆரம்பித்தார்கள். அது கருத்து ஒவ்வொன்றாக பரவ ஆரம்பித்து 2 தினங்களுக்கு முன்பே அனைவரும் போக வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். ஒரு சிலர் மட்டும் ஆளுநரை பகைத்துக் கொள்ள வேண்டாம், போகலாம் என்று முடிவெடுத்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இறுதியில் பெரும்பான்மை துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் செல்லாத காரணத்தால் செல்லலாம் என்று முடிவில் இருந்த ஒரு சிலர் கூட கடைசி நேரத்தில் தங்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டதாக சொல்கிறார்கள். அதாவது அனைவரும் புறக்கணித்த நிலையிலே நாம் மட்டும் சென்றால் நாளைக்கு நமக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ, நமக்கு ஏதேனும் பிரச்சனை வருமோ என்று கருதி அந்த ஒரு சிலரும் கூட புறக்கணித்ததாக துணைவேந்தர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டபோது அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு சில துணைவேந்தர்கள், குறிப்பாக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ரவி அவர்களை பொறுத்தவரையில் அவர் வீட்டிலே இல்ல திருமணம் விழா ஒன்று இருப்பதாகவும் அந்த திருமண விழாவில் பங்கேற்ப இருப்பதனால் இந்த மாநாட்டில் பங்கேற்க முடியாது என சில தினங்களுக்கு முன்பே ராஜ்பவனுக்கு தகவல் தெரிவித்து விட்டதாக கூறுகிறார்கள். அதே போல பெரியார் பல்கலைக்கழகம், சேலத்தில் இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன், அவர் மீது வழக்கு இருக்கின்றது, அந்த விசாரணை இன்று நடைபெறுகிறது, அதன் காரணமாக அவர் செல்லவில்லை என்றும் அவர் தரப்பிலிருந்து நமக்கு தகவல் கிடைக்கிறது. இப்படி ஒவ்வொருவர் தரப்பிலும் காரணங்களும் பல்வேறு விஷயங்களும் ராஜ்பவனுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்தினால் என்னால் பங்கேற்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் கிடையாது. துணைவேந்தர்கள் இல்லாத இடங்களில் பதிவாளர்கள் அந்த பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். இப்படியாக தமிழ்நாட்டிலிருந்து எந்த துணைவேந்தரும் பதிவாளரும் இந்த மாநாட்டில் பங்கேற்காத சூழலில் மத்திய பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் அதிகாரிகள், அதே போல தமிழகத்தில் செயல்படக்கூடிய சில தனியார் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் மற்றும் அதனுடைய அதிகாரிகளும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டிலே உதகையிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த மாநாடு நாளைய தினமும் நடைபெற இருக்கின்றது. இந்த செய்தியினுடைய சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், நாங்கள் ஆளுநர் சொல்வது போல மிரட்டப்படவில்லை, எங்களுக்குள் நாங்களே பேசி முடிவெடுத்துக் கொண்டோம். தமிழக அரசை பகைத்துக் கொண்டு நாங்கள் அந்த மாநாட்டிற்கு செல்ல விரும்பவில்லை, அதுதான் காரணம் என்று சொல்கிறார்கள். காரணம், எங்களுக்கு சம்பளம் கொடுப்பது தமிழக அரசு தான், எங்களுக்கு அந்த தேவையான வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் அளிப்பது, நிதி கொடுப்பது, அதே போல பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் மற்ற ஸ்டாஃப், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் அனைவருக்குமே சம்பளம் கொடுப்பது, பாடத்திட்டம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் நாங்கள் தமிழக அரசையும் உயர்கல்வித்துறையையும் தான் நம்பி இருக்கின்றோம். எனவே உயர்கல்வித்துறையும் தமிழக அரசையும் முதலமைச்சரையும் பகைத்துக் கொண்டு சென்றால் அது எங்களுக்கு பின்விளைவுகள் ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக புறக்கணித்து விட்டோம் என்பதுதான் பெரும்பாலானோருடைய கருத்தாக இருக்கிறது.
விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.